ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி கூட, தோசை, ரைஸில் கூட போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா பல்காக செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா 10லேருந்து 15 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஜஸ்ட் தோசை மட்டும் ஊற்றி இது தொட்டு சாப்பிட்டு போயிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன் டே டூர் ஏதாவது பிளான் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு எடுத்துக்கிட்டு சப்பாத்தி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் சூப்பர் காம்போவாக இருக்கும். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தக்காளி ஒரு 1/4 கிலோ ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஒரு 15 பல் ஆட் பண்ணிக்கிறேன். புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி புளிப்பு இல்லாமல் இருக்குது, அதனால புளி ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகா ஒரு 10 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே விட தேவையில்லை. பாருங்கள், அந்த தக்காளியிலேருந்து வந்த தண்ணியிலேயே பூண்டு, பட்டை வத்தல் எல்லாமே வெந்துடும் நல்லா. பாருங்க, நல்லா தக்காளி வெந்துடுச்சு, நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 5லேருந்து 6 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4 பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் அந்த பூண்டு வறுபடுறப்போ நல்லா ஸ்மெல் வரும். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 2 ஸ்பூன் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ அதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா சுருண்டு இந்த மாதிரி வந்துடும். ஒரு கடாயில் வெந்தயம் கொஞ்சமாக, கடுகு கொஞ்சமாக ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிட்டு அதை அப்படியே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இன்னும் இருக்கட்டும். அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரணும். க்ளோஸ் பண்ண வேண்டாம். க்ளோஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வச்சே வேக விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, சைடில் மேலெல்லாம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.